Taste the Daily. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் எந்த தலைப்பின் கீழ் விவாதிக்கப் போகிறோம் என்பதை இந்த சிறப்பு தொகுப்பு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். திருச்சி சிவா KN நேரு ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திலேயே மோதிக்கொண்ட சம்பவம் கடந்த ஆண்டு திமுகவின் உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டு காட்டியது. திருச்சி சிவா KN நேரு உட்கட்சி புகைச்சல் திமுகவுள் புகைந்து கொண்டிருக்க மற்றொரு உட்கட்சி பூசலால் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் ஸ்டாலின். MLA பதவியை ராஜினாமா செய்ய போவதாக திமுக தலைமைக்கு 10 பக்க அளவில் கடிதம் போட்ட சில நாட்களிலேயே தான் இறந்து விட்டதாகவும் தொகுதி காலியாக அறிவிக்க வேண்டும் எனவும் கூறி உட்கட்சி பிரச்சனையை ஊதியிருக்கின்றார் லால்குடி திமுக MLA சவுந்தரபாண்டியன். டெண்டர் விவகாரத்தில் KN நேரு உறவினர்களின் ஆதிக்கம், 18 வருடங்கள் MLAவாக இருந்தும் கூட அடிமை போல் நடத்துவது, அரசு விழாக்களில் லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் தொகுதி MLAக்களையும் KN நேரு இழிவாக நடத்துவது என MLA சவுந்தரபாண்டியன் அமைச்சர் KN நேருவின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றியிருக்கிறார். இந்த இடத்தில்தான் ஒரு கேள்வி எழுகிறது. மக்கள் பிரதிநிதிகளுக்கே உரிய அங்கீகாரம் கொடுக்காத அமைச்சர் KN நேரு நடந்து கொள்வது திமுகவின் பண்ணையார் மனநிலையை காட்டுகிறதா? சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் மோதல், திருச்சியில் அமைச்சர் KN நேரு, திமுக MP திருச்சி சிவா மோதல், மதுரையில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் மூர்த்தி மோதல், விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் மஸ்தான் மோதல், துறை ரீதியாக அமைச்சர் பெரியசாமியும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனும் மோதிக்கொண்டது என திமுகவின் உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியிருக்கிறது. பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் நடந்த மோதலில் செஞ்சி மஸ்தான் பழிவாங்கப்பட்டதும், மூர்த்திக்கும் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கும் நடந்த மோதலில் PTR ஒதுக்கப்பட்டதும் திமுகவின் கட்சி கட்டமைப்பை பலகீனப்படுத்தியிருக்கிறது. இது போகாத குறைக்கு தற்பொழுது லால்குடி MLA சவுந்தரபாண்டியனும் அமைச்சர் KN நேருவுக்குமான மோதல் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியுள்ளது. இவர்களோடு துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் தொகுதி MLAக்களும் KN நேருவுடன் மோதலில் இருப்பதாகவும், கண்டுகொள்ளாத திமுக தலைவர் ஸ்டாலின் மீது ஏக கடுப்பில் இருப்பதாகவும் உடன்பிறப்புகளே புலம்ப தொடங்கிவிட்டனர். இதே நிலை நீடித்தால் திமுக உடைந்து போகக்கூடிய அபாயம் கூட இருப்பதாகவும் உடன்பிறப்புகளே எச்சரிக்கின்றனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA இறந்துவிட்டதாக தனக்குத்தானே போஸ்டர் ஒட்டி புலம்பும் அளவிற்கு திமுகவில் உட்கட்சி பூசல் உச்சம் தொட காரணம் என்ன? 18 ஆண்டுகள் MLAவாக இருந்த மக்கள் பிரதிநிதியையே KN நேரு இப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? திமுகவில் சீனியர் ஜூனியர் மோதல் வெடிக்கிறதா? KN நேரு, பெரியசாமி, பொன்முடி ஆகியோர் பண்ணையார் மனநிலையிலேயே திமுக ஜூனியர்களை நடத்துகிறார்களா? மக்களையும் இவர்கள் இப்படித்தான் பார்க்கிறார்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. திமுகவில் வெடிக்கிறதா உட்கட்சி பூசல் என்ற தலைப்பின் கீழ்தான் இன்று நம்முடைய விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். முதலில் கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து விடுகிறேன். இன்று நம்முடைய அரங்கிற்கு அதிமுகவில் இருந்து ஆவடி குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வழக்கறிஞர் குமணராஜா அவர்கள் வந்திருக்கிறார், தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து GG சிவா அவர்கள் வந்திருக்கிறார்கள், இணையத்தின் வழியாக பேராசிரியர் சத்தியமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆவடி குமார் சார், உங்கள்கிட்டருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மக்கள் பிரதிநிதிகள் உட்கட்சி பிரச்சனையால் இப்படி பொது வெளியில் மோதிக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மக்கள் பிரதிநிதிகள் எளிமையாக கடந்து போயிட முடியுது. அவங்க என்னவோ ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒரு வார்டு உறுப்பினரோ இல்லை. இது மோதிக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. மோதிக்கிறதுனா சமமான 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு அது மோதல். இது திமுகவினுடைய அதிகார மையத்தில் இருப்பவர் KN நேரு, தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புற அமைச்சர், திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர். அவர் தொடர்ந்து திருச்சி சிவா அவர் வீதியிலேயே, அவர் வீட்டு பக்கத்திலேயே விழா கொண்டாடுறாங்க.
அந்த விழாவுக்கு திருச்சி சிவாவை அடிக்கலான்னு கேட்டவங்களாம் அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடித்த வீராதி வீரர் அவருடைய ஆட்கள் சிலரை கட்சி விட்டு எடுத்ததுக்கு பிறகு இவர் கூட கூப்பிட்டுட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவங்க தான் இன்றைக்கி திருச்சியை ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட வரலாறு. அது அன்பில் மகேஷாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் நேரோட மோத முடியாமல் சென்னையில் வந்து உதயநிதிக்கிட்ட பதுங்க முடியுமே தவிர நேருக்கிட்ட மோத முடியாது. ஏன்னா நேரை எதிர்த்துக்கிட்டு உத்தரவு போடுற அளவுக்கோ அல்லது அவரை கட்டுப்படுத்துகிற அளவுக்கோ அல்லது அவரை சமாளிக்கிற அளவுக்கோ திமுக தலைமைக்கு வலிமை இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை வந்து கேட்கக்கூட முடியாத ஒரு பரிதாப நிலையில் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே தூங்குறதா வேண்டாமா, தூக்கம் தெரியுமா, என்ன பிரச்சனை. முதலமைச்சர் ஸ்டாலினால் கூட இந்த அமைச்சர்களை கேள்வி கேட்க முடியாது. அமைச்சர்களை கேள்வி கேட்க முடியாதனால தான் இப்படி அவங்க வந்து கையில் அஜாராகுது. நீங்கள் இவர் இன்றைக்கு இந்த எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் வந்து அதில் சொல்ல வந்து சீனியர் ஜூனியர் மோதல், அதை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா சவுந்தரபாண்டியன் ஒன்றும் ஜூனியர் கிடையாது. அவர் லால்குடியில் 4 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. 18 ஆண்டு காலம் 18 ஆண்டு காலம் எம்எல்ஏனா அதுக்கு இடையில் எம்எல்ஏ இல்லாமல் இருந்திருக்காரு. அதனால் அவர் பார்ட்டியில் நேருவுக்கு இணையான சீனியர். நேரு திருச்சியில் வந்து டாமினேட் பண்ணுறதுல காலங்கத்தில் இருந்து அவர் வந்து அந்த பகுதியில் தொடர்ந்து திமுகவில் இருந்து வர்றவர். அவர் வேலு போலையோ இல்லை முத்துசாமி போலையோ அதிமுகவிலேருந்து போனவர் இல்லை. அவர் தொடர்ந்து திமுகவிலேயே இருந்துட்டு வர்ற ஒரு உண்மையான திமுக பற்றாளர். இவர் 4 முறை எம்எல்ஏ இருந்தவர். அவருடைய தொகுதியில் இவர் போய் இப்போ ஆய்வு பண்ணுறாரு. பஸ் நிலையம் அமைக்கிறது எங்கேன்னு அந்த தொகுதி எம்எல்ஏ 4 முறை தொகுதி எம்எல்ஏ இருந்தவரை கூப்பிடாமல் அங்கே இருக்கிற கவுன்சிலரை, இவர் கட்சிக்காரங்களை, அதிகாரிகளை, மாவட்ட ஆட்சித்தலைவரை எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணதோடு நின்று இருந்தால் கூட பரவாயில்ல, இவருடைய முகநூல் பதிவில் போடுறாரு, நான் போய் ஆய்வு பண்ணேன் இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு, இங்கே வந்து சார் பொழுதிவாளர் அலுவலகம் கட்டுறதுக்கு, இந்த இடங்கள்லாம் ஆய்வில் பண்ணி நேரில் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு. அப்போது அந்த இதுவில் குறிப்பில் முகநூலில் கமெண்ட்ஸ் பகுதியில் சிலர் போடுறாங்க, ஏன் நீங்கள் அங்கே வந்தீங்க, எம்எல்ஏ இல்லையா, அங்கே திமுக எம்எல்ஏ தானே, நீங்கள் வந்து ஆய்வு பண்ணுறது சொல்ல எம்எல்ஏ வந்து இல்லையே, எம்எல்ஏ பேரையே நீங்கள் போடலையா அப்படின்னு. இது இன்றைக்குன்னு இல்லை, அவர் வெற்றி பெற்று நான் இந்த 3 ஆண்டுகளாக நேரு அமைச்சரானதுக்கு பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினரை வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கிறது இல்லை. இல்லை அவர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எந்த ஒரு இன்னைக்கு இந்த பிரச்சனை அவர் அந்த மாவட்டத்தில் யாரையும் அடைக்கிறது இல்லை, அது வேறு. இந்த எம்எல்ஏவை அழைக்கிறதில்ல. இது கேட்டாலும் அதிகாரிகள் பதில் சொல்கிறதில்ல. எந்த நிகழ்ச்சிக்கும் வந்து அவர் அழைக்கப்படல. அரசு நிகழ்ச்சிகள் அவர் அரசு நிகழ்ச்சிகள் அனுப்பலன்னா அவர் எந்த அளவுக்கு அதிகாரிகள் மதிச்சிருப்பாங்க. அவருடைய 4 முறை வெற்றி பெற்ற ஒருத்தருடைய கோரிக்கைகள் எப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்க முடியும். இந்த நிலையில் அவரை வச்சிட்ருக்காரு. அப்போ இவர் இந்த கமெண்ட்ஸ் பகுதியில் எல்லோரும் கேட்க சொல்ல இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அப்போ எல்லோரும் கேட்குறாங்க எம்எல்ஏ எங்கே போனார், எம்எல்ஏ இல்லையான்ட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏ இறந்துட்டார், இந்த தொகுதி காலியாக இருக்குது, அதனால் நேரடியாக நேருவை வந்து எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணுறாரு, அவர் பதிவு போடுறாரு. இதுதான் நடந்தது. இதில் சார் இப்போது இவங்க 2 பேருக்கு உள்ள மட்டும் இருக்கிற பிரச்சனை சமூக வலைதளங்களுக்கு வருது இல்லை, இது என்ன சிக்னலை காட்டுது? சமூக வலைதளங்களுக்கு வரல, அவர் பொது வழியில் பகிரங்கமாக சொல்கிறார். அவர் எந்த கூச்சப்படலை, தலைமை நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கின்ற அச்சம் இல்லை. இந்த இதுவை வந்து இவர் செஞ்சது அயோக்கியத்தனம். இவர் தொகுதிக்குள்ளே தேவையில்லாமல் தலையிடுறாரு, அதிகாரிகளை மிரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் கையில் வச்சுருக்காரு. நான் வந்து செயல்பட முடியல, நான் இருந்தும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று, இந்த தொகுதி காலியாக போயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவர் பாட்டு நேராக வராரு. சார் இப்போ குரல் எழுப்புறாரு இல்லையா, இது அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புறாரா இல்லை திமுக தலைமைக்கு எதிராகவே போர்க்குடி தூக்குறாரா? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு தலைமை இருக்குது. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில் இதே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது திமுக எம்எல்ஏக்கள் கூட இது மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்ததில்லை. ஆனால் இவர் காலத்தில் இது வருதுன்னா முதலமைச்சருக்கு இது 4 வருஷமாக 3 வருஷமாக வந்து அவர் எம்எல்ஏ ஆனதுலேருந்து எதுக்கும் அழைக்கலை. ஆனால் இதை பல முறை அவர் நேரடியாக சொல்லியிருப்பார்.
முறையிட்டிருப்பார். அப்பவும் தலைமை கேட்கல. அப்புறம் வேறு வழியே இல்லாத நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்களான்னு அவர் நேரடியாக கேட்குறாரு. வெளிப்படையாக அவரால் பல முறை வந்து மறைமுகமாக கேட்டிருப்பார். அதை மீறிட்டு அவர் கட்டுப்பாட்டை மீறி போக சொல்ல அவர் வந்து பொது வழியில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாரு. இப்போவாவது ஒரு முடிவு வரட்டும், இதுக்கு ஒரு தீர்வு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை எழுப்புறாரு. இல்லை சார், இப்போ அமைச்சர் எம்எல்ஏவும் மோதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா துறை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறையும் போக்குவரத்து கழக ஊழியர்களும் மோதிக்கிட்டதை பார்த்தோம். இப்படி ஆட்சி ரீதியாகவும் ஒரு கண்ட்ரோல் இல்லை, கட்சியும் கண்ட்ரோல் இல்லைன்னா முதலமைச்சரோட ரோல் இதில் என்னவா? இல்லைங்க, முதலமைச்சர் ரோலே இல்லை. அவர் தான் பொம்மை முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் சொல்றது போல அவர் பொம்மை முதலமைச்சர், செயலிழந்த முதலமைச்சர். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு பாரு ஜனங்கள்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, மாதம் மும்மாறி பொழிந்ததான் கேள்வி கேட்டுட்டு இருக்க ஒரு முதலமைச்சர். அவருக்கு என்ன தகவல் சொல்லப்படுகிறதோ அதுதான் உலகத்தில் நடக்கின்ற உண்மைன்னா அவர் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு பொம்மையா இயங்கிட்டு இருக்காரு. இல்லை சார், பொம்மை முதலமைச்சர்னு சொல்றீங்க. அவர்கிட்ட வந்து இந்த சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ பல முறை சொல்லியும் நடவடிக்கை எடுக்காததால தான் இப்படி பொதுவெளியில் வந்து பேச எடுத்திருந்தா ஏங்க சொல்லுவாங்க? சரிங்க, இவர் சொல்லிட்டாரு, சொல்லி இது வரைக்கும் 48 மணி நேரம் ஆச்சுங்க. இன்னைக்கு நேரு என்ன சொல்றாரு? நான் அவரை கூப்பிட்டு பேசிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போறாரு. ஒரு நிருபர்கள் கேட்குறாங்க, இது மாதிரி போட்டிருக்காரு. முதலமைச்சர் மேலே கொஞ்சம் கூட அச்சம்ன்றது இல்லையா? முதலமைச்சர் மேலே மட்டும் இல்லைங்க, கட்சியே நான் தான். அவர் திருச்சியில் வந்து சிவாவே ஒன்றும் செய்ய முடியல, அன்பில் பொய்யாமொழி ஒன்றும் செய்ய முடியல. இவர் சவுந்தரபாணி என்ன செஞ்சிட முடியும்? ஏற்கனவே இதுக்கு முன்னால் மணச்சநல்லூர் ஒரு எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் ஒரு கோரிக்கையை வச்சார். அவரும் ஒரு சாதாரண ஆள் இல்லை, அவரும் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் ஒரு கல்வி நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர். அவரும் அது மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பினார். அப்பவும் திமுக ஒன்றும் கேட்கல. அவர் அப்போ கூட அதை சரிப்படுத்த மாதிரியான எதிர்ப்பு குரல்கள் வருது இல்லை? இதில் வரும்போதே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த டெண்டர்கள்லாம் வந்து KN நேருடைய உறவினர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க, அது சார்ந்து 10 பக்க அறிக்கையை வந்து திமுக தலைமைக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம், நேருவை முதலமைச்சரே கண்டிக்க முடியாது, முதலமைச்சரே கேட்க முடியாது, அவர் செய்கிற தப்பெல்லாம் வந்து திருத்திக்க கூட சொல்ல முடியாதுன்ற நிலையில் ஒரு முதலமைச்சர் இருக்க சொல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நேரை பகிச்சுப்பாரா? நேரை கேட்டுருவாரா? மாவட்டத்தில் இருக்கிற முதலமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கேட்க முடியாததை அங்கே இருக்க அதிகாரிகள் கேட்டுருவாங்களா? இல்லை சார், இப்போ சிஎம் சொல்லி எம்எல்ஏக்கே இந்த நிலைமைன்னா, எம்எல்ஏ சொல்லி அதுவும் திமுகவில் 4 வருஷம் தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏ இருந்த ஒருத்தருக்கே இந்த நிலைமைன்னா பொதுமக்களுக்கு என்ன பதில் கிடைக்கும்? பொதுமக்களை எப்படி மதிப்பாங்க? ரெண்டாவது, இன்றைக்கு திமுக இந்த ஒரு கேள்வி இதுலேயே நேரம் கடந்துருச்சு. பொதுவாக வந்து திமுகவில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இல்லை, பிளவுகள் பகிரங்கமாக இருக்குது. இன்னைக்கு திருநெல்வேலியில் என்ன நடக்குது? திருநெல்வேலியில் மதுரையில் என்ன நடக்குது? இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க திமுக அங்கங்கே அடிதடி சண்டை இருக்குது. அங்கங்கே குறுநில மன்னர்கள் போல ஸ்டாலினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அமைச்சர்களை மீற முடியாமல் பலர் இருக்காங்க. சில இடங்களில் அமைச்சர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அமைச்சர்களுடைய ஆட்கள் அடிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி விழுப்புரத்தில் என்னாச்சு? செஞ்சி மஸ்தானுக்கு பொன்முடிக்க நடந்த யுத்தத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. முடிவில் யார் பாதிக்கப்பட்டாங்க? ஒரு காலத்தில் வேலு கை ஓங்க சொல்ல பொன்முடி அடக்கப்பட்டார். இப்போ பொன்முடி கை ஓங்கின உடனே சுல்தான் மஸ்தான் வந்து விரட்டப்பட்டார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு கணக்கு போடுறாங்க. இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வந்து பொன்முடியினுடைய ஆதரவு தேவை. பொன்முடி இறங்கி வேலை செய்யணும். அப்போது பொன்முடியினுடைய சமுதாயத்தினுடைய வாக்குகள் அவர் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க? இதில் ஏமாந்தவங்க சிறுபான்மையினர்ன்ட்டு மஸ்தானை கை வைக்கிறாங்க. இவரானால் மஸ்தான் கள்ளச்சாராயம் வச்சவனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவர் செய்ய சொல்லலாம் தெரியாதா? சரியாதா? இப்போ சார் நேரத்தை ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். மஸ்தானை இன்னைக்கு படிவாகிறாங்க. சிறுபான்மை மக்கள் பாதுகாவலர்னு சொல்லிட்டு இன்னைக்கு மஸ்தானையும் வந்து மாவட்ட தலைவர் செயலாளர் இருந்து எடுத்துட்டாங்க. ஏற்கனவே நாசர் அமைச்சரவையிலிருந்து எடுத்துட்டாங்க. அது போலவே அப்துல் வஹாப்னு திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவரையும் எடுத்துட்டாங்க. ஆக சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாப்பு, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் பதவி தந்து வச்சுருக்கோன்னு சொன்னால் 3 பேரையுமே இன்றைக்கி வந்து இந்த ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்தில் காலி பண்ணிட்டாங்க. அதனால் அங்கங்கே இருக்க உட்கட்சி பூசலில் கூட பலிக்கடா ஆகிறது சிறுபான்மை மக்கள் தான். முஸ்லீம்களுடைய பாதுகாவலர்னு ஓட்டை வாங்கிட்டு முஸ்லீம்களையும் இன்றைக்கி அழிச்சிட்டு இருக்காங்க. நன்றி சார், நன்றி சார். உங்களோட முதல்கட்ட தகவலாக எடுத்துக்கிறேன். சத்தியமூர்த்தி சார், இப்போது சார் சொல்ல போகும்போது வந்து இந்த உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்குது, இது வெறுமனே நேருவுக்கும் ஒரு எம்எல்ஏவுக்கு மட்டும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உட்கட்சி பிரச்சனையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
கேக்குதுங்களா சார் பேசுறது? சார் கேட்குது சார், சொல்லுங்க சார். பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல சார். கேட்குது சார். அந்த உட்கட்சி பிரச்சனை சார். நன்றி சார், இணைப்பில் மறுபடியும் வரேன் நான். ஜி சிவா சார், இப்போது இந்த உட்கட்சி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இது வெறுமனே கேஎன் நேருவுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏவுக்குமான பிரச்சனை மட்டும் இல்லை, இது தமிழ்நாடு முழுக்கவே திமுகவுக்குள்ளே இருக்குன்றாங்களே, இதை பற்றி உங்களுடைய இல்லை, அதாவது தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒரு பொறுப்பு இருந்தாலும் கூட அமைச்சர்களுக்கும் அந்த அமைச்சர் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரச்சனை நிலவுவதாக வாருமை வைத்து எதிர்க்கட்சியில் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இல்லை பதிவு போட்டவர் வந்து திமுக எம்எல்ஏ. சொல்கிறேன் வார் ரூம்ல இருந்து வேற யாரோ போடல, அதை தான் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் சொல்வது போன்று லால்குடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சௌந்தரபாண்டியன் அவர்கள் அது நான் பதிவிடவில்லை. நான் என்னுடைய அட்மின் தவறுதலாக வேற எவருக்கோ போடப்பட்டது, பெயரை மாற்றி அட்மின் கதையெல்லாம் வேற யாரோ சொல்லுவாங்க. புதுசா இருக்குது. நான் செத்துட்டேன்னு ஒருத்தனை பண்றவன வேலைக்கு வச்சிருப்பாங்க. அனுமதி கொடுங்க, நேரத்தை பேச சொல்லுங்க. அப்போது அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 10 பக்கத்திற்கு திரு சௌந்தரபாண்டியன் அவர்கள் தலைமைக்கு கடிதம் எழுதியதாக ஒரு கடிதம் பரவி இருப்பதாக சொல்லுகிறார். அதுவும் என்னுடைய கையொப்பம் இல்லை, அது நான் பதிவிட்ட கருத்துக்கள் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன செய்கிறாரு? இல்லை சார், திருச்சி சிவாவும் கேஎன் நேரு அவர்களும் மோதிக்கிட்டப்ப காவல்துறையில அடிச்சுன்னு இருக்காங்க. அது கூட இந்த மாதிரி வார் ரூம்னு சொல்லி தான் வார் நடந்துச்சுவாங்க. இல்லை, அது அத்தனையும் பொய் என்று நான் சொல்லவில்லை. அங்கே நடந்த விஷயம் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு போடப்பட்ட சண்டைகள் தான். கவுன்சிலர்கள்லாம் உணர்ச்சி வசப்படுவாங்க. திமுக எம்எல்ஏ தலைமை தலையிட்டு கண்டித்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து. இல்லை சார், அந்த விவகாரத்தில் வைத்துக் கொண்டு இல்லை அந்த சண்டையில திமுக எம்எல்ஏ சம்பந்தப்படுறார். ஒரு எம்எல்ஏ அப்படி உணர்ச்சி வசப்பட்டு போய் அடிப்பாரா? இல்ல, அதுவெல்லாம் ஒரு 19 வரக்கூடிய போய் செய்திகள் அத்தனையும் பொய் என்று சொல்ல முடியாது. ஆகவே செய்திகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இரண்டு பக்கமாக பிரிகிறார்கள். ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள், மற்றும் ஒன்று எதிர்க்கட்சி அதிமுக ஆதரவாக பேசுகிறார். இதை எதை உண்மை என்று சொல்ல முடியும், எதை பொய் என்று புறம் தள்ளிவிட முடியும்? ஆகவே நான் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்லுகிறேன். இப்போ சென்னையை எடுத்துக்கொள்ளலாமே. சென்னையில் பார்த்தால் இப்போது மத்திய சென்னை வசத்தில் இருக்கக்கூடிய திரு மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இருக்கிறார். உடனே அவருக்கும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவிக நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயன் கவி என்று இருக்கிறார். இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை தகவலா இருக்கு? இல்ல சார், இது போன்று சமூக வலைத்தளத்தில் அவருக்கு இவருக்கும் தேவையில்லாம பிரச்சனை இருக்குது. அந்த புறம் எழும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற திரு ஐ பரந்தாமன் அவர்களுக்கும் அமைச்சருக்கும் 7ஆம் பொருத்தம் என்று சொல்லுகிறார். இது போன்று தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த அமைச்சர்கள் எதிராக ஆமா சார், உண்மையை பேசுகின்ற போது புதிதாக இருக்கும். பொய்யை கேட்டு கேட்டு சலிச்சு போனால் அது பழமையாக இருக்கும். அது உண்மைதானே? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ பொன்முடியும் மஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடத்துல ஒரு இஸ்லாமிய விழா ஒன்று நடக்குது. அதில் கலந்துக்க போகும்போது 2 பேரும் மைக்கை வச்சுட்டு நீ பேசுறதா நான் பேசுறதா சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நம்ம புதுக்கோட்டையில ரகுபதி அவங்க நேரத்தில் ரகுபதி மலர் பண்ணணும் இடையில பேசினேன். எப்படி சார், அதாவது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக சலசலப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகள் இருக்கும். அதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த திமுகவில் அந்த பிளவு அரசியல் அல்லது திமுக பிளவுபட்டு இருக்கிறது, அதிருப்தி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டால் இவர்கள் ஆளுகின்ற அரசினுடைய நன்மைகளை திசை திருப்புவதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் லாபமாக இதெல்லாம் கையில் எடுத்து பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு இதுதான் உண்மை. சரி சார், சரி சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைலாம் விடுங்க. நீங்க நாட்டு மக்களுக்கு ஆளுங்கட்சி நல்லது பண்றீங்களா? அந்த நல்லதுலேயே ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை சிறப்பாக செயல்படவில்லை, அவர்களுடைய செயல்பாடு திருப்தி இல்லைன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாப்ல. சரிங்களா? இப்போ அவர் சொன்ன உடனே ரேஷன் கார்டுன்னா என்னன்னே தெரியாதவங்களாம் திருப்திப்படுத்த தேவையில்லைன்னு மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி சொல்றார். இந்த சண்டையை நம்ம எப்படி பார்க்கறோம்? அதான் சார், அவர் துறைகள் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லும் போது நீங்கள் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். காரணம் இது சமூக நீதிக்கான அந்த மாதிரி போகல. இது ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி. ஆக எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறதோ யார் மீது வேண்டுமானாலும் அரசியல் ரீதியாக பொது ரீதியாக சமூக நீதி ரீதியாக இவர்கள் விமர்சனம் வைக்கலாம் என்று அந்த அதிகாரத்தை
அந்த ஒரு சாதாரண சூழலை கொடுத்திருக்கிறது திமுக தலைமையான அரசு என்று சொன்னால் வரவேற்கத்தக்கது. மற்ற கட்சிகள் தவறு நடந்தாலும் மற்ற கட்சிகள் போன்ற தவறு நடந்தது பூசி மொழிகி நாங்கள் பொய் பேசவில்லை. யாராக இருந்தாலும் ஒரு சிறிய தவறு ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டுங்கள் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தெளிவாக பதிவிட்டதன் காரணமாக சுதந்திரமாக அத்தனை அமைச்சர்கள் இதுல என்ன சார் தவறு? நீங்க சொல்லி ஒண்ணுமே புரியல. ஒரு தவறு மறுத்தால் தானே தவறு. இல்ல சார், தவறு இல்லையே. இல்ல இந்த விவரத்தெல்லாம் விடுங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு சாதாரண பிரச்சனை சார். ஒரு உள் விளையாட்டு அரங்கம் திறக்கிறாங்க, திருச்சி சிவா அவர்களை அழைக்கல. இது சாதாரண ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில ஒரு பெரிய கலவரமாகி காவல்துறைக்குள்ள போய் அடிக்கிறாங்க. காவல் நிலையத்துக்குள்ள புகுந்து திமுக கவுன்சிலர்கள் ஆட்களோட போய் அடிக்கிறார். அதுல ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் அதிகாரி அவங்களுடைய கையில அடிபடுது. உங்க கட்சியில பிரச்சனையில இல்ல உங்க கட்சி பிரச்சனையில ஒரு பெண் காவலருக்கு அடிபடுதுன்னு சொன்னா இதை எப்படி பாக்குறது? ஐயா, வன்முறை எந்த கட்சி எடுத்தாலும் கையில் எடுத்தாலும் தவறுதான். ஆனால் அந்த நிகழ்விலே நீங்கள் சொல்லக்கூடிய திருச்சி திரு சிவா அவருடைய அந்த நிலைப்பாட்டிலே நடந்த தவறுக்கு யாரெல்லாம் காரணமோ கட்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சார்? இப்போ சவுந்தரபாண்டியன் இவருக்கு நடந்தது வந்து அட்மினால நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்போ திருச்சி சிவாவுக்கு இவருக்கு நடந்தது யாரால் நடந்தது? யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது சொல்லுங்க. ஐயா, இருபுறமும் கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேலாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த 13 பேரும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை தகுதி நீக்கம், அதாவது எதற்கடத்தால அமைச்சரை வம்பிக்குது சரியா? பிரச்சனை ஆரம்பிக்குது. இதே நேரு என்ன சொன்னார்? அந்த சம்பவம் நடந்த உடனே இதை வந்து நான் பேசிட்டேன், சிவாகிட்ட நான் பேசிட்டேன், தீந்து போச்சுன்னாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சுட்டு போய் சிவாகிட்ட பேசிட்டேன், தீந்து போச்சுன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? நான் அந்த இவர்கிட்ட சவுந்தரபாண்டியன் பேசிட்டேன், இன்னைக்கு வருகின்ற போது சம்பந்தப்பட்ட அமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவரே தெளிவாக சொல்லுகிறாரு. அதற்குள் எதிர்கட்சியில் அவர் தானே பதிவிட்டார். சம்பந்தப்பட்ட நபரை விலக்கு கொடுத்த பிறகும் கூட ஏன் அவர் வாதம் ஏற்புடையதா இருக்கா? சின்ன குழந்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களும் முன்னணி பொறுப்பால் இரண்டாம் கட்டத்தால் என்னை போன்று வளர்ந்த ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட அனைவரும் அட்மினை வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு தெரியாதா? அந்த அட்மின் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு எம்எல்ஏ லால்குடியோட எம்எல்ஏ அவர் இறந்துட்டாருன்னு ஒரு தவறான பதிவை ஒருத்தர் போடுறாருன்னு சொன்னா அவர் மீது எடுத்த நடவடிக்கை எடுத்திருப்பார். வெட்ட வெளியில தெரியவில்லை. அதனால உங்களுக்கு அந்த குழப்பம் தெரிகின்ற அளவுக்கு மீண்டும் அவரே அதை சொல்லுவார். ஒரே ஒரு நிமிஷம், அவர் இறந்துட்டாருன்னு போட்டா கூட நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய சொந்த பிரச்சனை. அவரே வந்து நான் இறந்துட்டேன்னு சொல்கிறாரு. அது ஏதோ வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் கேட்கிறேன், ஒரு தொகுதி காலியா இருக்குன்னு சொல்றாரு. பொதுமக்கள் பிரச்சனை. அந்த தொகுதியில் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகம் மக்களிடம் இருக்கு. இன்னைக்கு ஒரு தொகுதி காலியா இருக்குன்னா நான் எம்எல்ஏ அவரே சொல்றாரு, அவருடைய பதிவில் கமெண்ட்ஸ் பகுதியில் அவர் சொல்றாரு, நான் இறந்துட்டேன், அந்த தொகுதி காலியா இருக்குன்றாரு. சார், இதுக்கு யார் தேர்தல் ஆணையம் இல்ல சார். அது ஒரு அட்மின் சொல்றாருன்னா சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்லைங்க. அவருடைய அட்மின் போட்டாலும் அவருடைய பதிவு தானே. நிச்சயமாக அட்மின் அவர்கள் கண்டித்திருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கை. தொகுதி காலியா இருக்கா இல்ல இருக்காது? ஐயா இருங்க சார், அத சொல்லுங்க சார். தொகுதி காலியா இருக்கா இருக்குதா? ஐயா, தொகுதி எப்படியா காலியாகும்? சட்டமன்ற உறுப்பினர் உயிரோட தானே சார் இருக்கிறாரு. அவர்தான் சொல்றாரு. இல்ல சொல்லுங்க பாருங்க, அது நீங்களா சொல்லுங்க. இல்லங்க, அவர்தானே சொல்றாரு. நாங்களா நான் பதிவிடவில்லை, தவறுதலாக செய்திருக்கிறார்கள். உண்மை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட கண்டிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய 4 முறை லால்குடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் அப்படி ஒரு தவறு இருந்தால் அவர் தொகுதியில் அவர் புறக்கணிப்பது உண்மை என்று சொல்ல. ஐயா வர ஏன் அவர் நேரடியாக திமுக அதுதாங்க செய்தித்தாள் பல பேர் இரண்டு விதமான ஊடகங்கள் இருக்குதான் நான் சொல்றேன். ஆகவே இரண்டையும் பொய் என்று சொல்லவில்லை, இரண்டையும் உண்மை என்று சொல்றேன். பாருங்க சார்,
எதிர்க்கட்சியில் என்ன சார் பிரச்சனை? இந்த அரசு மீது எப்படியாவது குட்டை கொழுப்பி மக்கள் மத்தியில தவறாக சித்தரிக்க எந்த அமைச்சரும் கடக்கோடி தொண்டனாக இருக்கட்டும், கடக்கோடி இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் யாராக இருந்தாலும் எந்த அமைச்சரும் எவரையும் தமிழ்நாட்டு மக்களை ஊதாசனம் படுத்தவில்லை. ஆனா இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஆட்சி நல்ல நிலையில் இயங்குகிறது. அரசு மக்களுக்கு இயந்திரமாக இயங்குகிறது என்பதற்காகவே இது போன்ற கட்டுக்கதைகளுக்கு தெரியும். இது கட்டுக்கதை இல்ல, திரும்ப அரசியல் ஆதாயத்தை தேடுகிறார்கள். ஒருபோதும் இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை சார். இத கட்டுக்கதையை யார் சார் எழுதுனது? எழுதினவர் வந்து எம்எல்ஏவா இல்ல அட்மினா இல்ல அமைச்சரா? இல்ல எந்த அமைச்சர். சரி சார், இந்த விவகாரத்துல அட்மின் அந்த அட்மின் மீது நடவடிக்கை எடுத்திருப்பா. அதெல்லாம் அந்த அட்மின் யார் சார்? அந்த அட்மின் எந்த கட்சிக்காரர் சார்? அவர் வந்து அதிமுகவா பாஜகவா இல்ல வேற ஏதாவது எதிர்க்கட்சியை சேர்ந்தவரா? யார் அவரு? அந்த அட்மின் அவருடைய உதவியாளர் தான் இருப்பார். நான் அதை தவிர அப்புறம் ஏன் சார் அவர் கட்டுக்கதைன்னு எழுத போறாரு? அவர் தவறெல்லாம் பதிவு பண்ணிட்டா உண்மையாக சார் எம்எல்ஏ உயிரோட இருக்காரா இல்லையான்னு அவருக்கு தெரியாதா? அது எப்படி சார் தவறெல்லாம் போடுறாரு? சட்டமன்ற எழுதிய வார்த்தைகள் அல்ல, விக்கிரவாண்டி தொகுதிக்கு எழுதக்கூடிய வார்த்தையில் பேரை மாற்றி தவறாக எழுதி விட்டு இருக்கிறார். இதுதான் சொல்லி விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் அறிவித்து வேட்பாளர் கருத்திலே தான் பதிவிட்டு விட்டா தெரியாம பேரு மாத்தி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் பார்க்கிற நிகழ்ச்சியில தான் நான் பேசுறேன். அதாவது உங்களுக்கு என்ன சார் இப்போ சந்தோஷமா? இந்த அரசு மீது சேட்டு வாரி பூச்சி விட்டா எதிர்க்கட்சி சந்தோஷமா? எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுமானா சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி உண்மையாக சொல்லி இறுதியா ஒரே ஒரு கேள்வி ஒரு சந்தோஷம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க சார். விக்கிரவாண்டி எம்எல்ஏ இறந்ததுக்கு ஏன் அது கேஎன் நேரு ஆய்வு பண்ண போஸ்ட் கீழ போய் இவர் அத போஸ்டா போடல? இல்ல இல்ல சிவராம் சார், நீங்க அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். அதற்காக நீங்க தொடர்ந்து வன்மத்தை பரப்புகிறார்கள். பரப்பட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்களா, ரசிப்பார்களா? திமுக தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவதாக, தமிழக அரசு தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியில் பொய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். ஒரு நிமிஷம் இருக்கேன். இது வந்து இவர் சொல்கிற மாதிரி அட்மின் போடல, இங்கே போடல. இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கேஎன் நேருவின் அவருடைய அஃபிஷியல் பதிவில் இருக்குது. நீங்கள் சவுந்தரபாணி அவருடைய பதிவில் இல்லை, நேருவினுடைய அபிஷியல் பதிவு. இந்த பதிவுல அவர் வந்து இந்த விசிட் போனா இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி போற எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைங்க, அவருடைய நிகழ்ச்சி பதிவுகளை அவர் எப்பவும் போட்டுக்கிட்டு வர்றாரு. அது மாதிரி இதை போட்டுட்டு வந்தேன்னு போடுறாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, ஏன் எம்எல்ஏ போல, கவுன்சிலர் இருந்து மற்றவங்கலாம் போயிருக்காங்க, இவங்க வரலையேன்னு கேட்குறாங்க. பொதுமக்கள் கேட்குற கேள்விக்கு தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அப்போ இவர் பதில் சொல்றாரு, அந்த எம்எல்ஏ செத்துட்டாருன்னு அவர் போடுறாரு. அதனால அவர் போல, ஏன் போலன்றதுக்கு அவர் காரணம் அது வந்து நேருவினுடைய அபிஷியல் பேஜில் இருக்கு. அப்ப மக்களுடைய தொடர் கேள்விகளால் பதில் சொல்ல முடியாம எம்எல்ஏ அப்படி ஒரு பதிவை போட்டு அதுதான் இல்லை. அது சட்டமன்ற உறுப்பினர் போடப்பட்ட பதிவு நேரடியாக அல்ல. சரி சார், சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சத்தியமூர்த்தி சார் திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். சார், உங்க ஊரை சம்பந்தப்பட்டு தான் ஒரு பெரிய அரசியல் கலைபுரமே நடந்துகிட்டு இருக்கு. திமுகவில் அங்க என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? சார் வணக்கம். திமுக உள்கட்சி பூசல் நடக்குதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே தெரியுது. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஐயா ஜிஜி சிவா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அது வந்து தவறா அந்த பதிவானது பதிவிட்டப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அந்த பதிவு ஆக்சுவலா எப்படி பதிவு அந்த முகநூல்ல போட்டிருக்காங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முகநூல்ல மாண்புமிகு கேஎன் நேரு அமைச்சர் அவர்களுடைய பதிவுல போட்டிருக்காங்க. அதுக்கு எம்எல்ஏ லால்குடி தொகுதியுடைய எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காருன்னா கமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த கமெண்ட்ல தான் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இயற்கை எழுதி விட்டார், தொகுதி காலியாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல என்ன நம்ம பார்க்கணும்னா, லால்குடி எம்எல்ஏ அவர்கள் தன்னுடைய பதிவுல போடல, தன்னுடைய முகநூல் பக்கத்தின் உதவியோடு மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பகுதியில் போட்டிருக்கக்கூடிய அவர் என்ன போட்டிருக்காரு, அமைச்சர் திருச்சி மாவட்டம் லால்குடியில் நாங்கள் இந்த கட்டிடங்கள் கட்டுவதற்காக இந்த இடங்களை ஆய்வு செய்தோம், உடன் மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்குதான் இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போ ஐயா ஜிஜி சிவா அவர்கள் சொல்றது போல இது வந்து தானாலாம் பண்ணல, இது உண்மையாவே அந்த லால்குடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் செய்திருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்ல என்ன காரணம் சார்? இல்ல காரணம் என்ன, அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. என்ன காரணம் என்ன அப்படின்னா, இவங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவரை வந்து ஓரங்கட்டுறாரு, அவருக்கு சரியான சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த மரியாதையை அந்த அமைச்சர் கொடுக்கலங்கிறதா காரணம்.
ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அமைச்சர் லால்குடி தொகுதியில ஒரு இடம் வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட வேண்டும், புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும், புதிதாக பதிவாளர் அலுவலகம் கட்ட வேண்டும் என்று அந்த இடங்களை மாவட்ட ஆட்சியரோடு கலந்து கொண்டு ஆய்வு செய்கிறார். அப்ப ஆய்வு செய்யும் போது அந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை, அவர் எந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவரை அழைக்க வேண்டும் என்பது என்ன ஒரு அரசியல் அமைப்பு. கண்டிப்பாக கூப்பிட வேண்டும். ஏன்னா தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்படி சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினரே அவர் கூப்பிடல, அவர் அலட்சியப்படுத்துறாரு. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. 2006 காலகட்டத்திலிருந்து 2011, 16 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா KN நேரு தோற்கிற பொழுது கூட இவர் வெற்றி பெற்றவர். ஆமா, 18 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றி வருகிறார். சவுந்தரபாண்டியனுடைய அந்த செல்வாக்கு KN நேருவுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கா சார்? கண்டிப்பாக இது மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி உள்ளது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக தலைமை கூப்பிட்டு அவரை எச்சரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்பே ஐயா சொன்னது போல ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய புள்ளியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். சரிங்களா? இருந்தாலும் கூட இது போன்ற முக்கிய புள்ளிகளால் தான் பிரச்சனைகளே வருது திமுக பொறுத்த வரையும். இது இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்க உள்கட்சி பூசல் நடக்கல. நீங்க மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலும் சரி, பேராசிரியர் அன்பழகன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உட்கட்சி மோதல் நடந்தது. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி மோதல், நீங்க சொன்னது போல திருச்சி சிவா அவர்களுக்கும் மாண்புமிகு இதே சேம் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி மோதல் நடந்துச்சு. அது சொன்ன மாதிரி அப்பாவி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். கட்சி தொண்டர்களை இவங்க தட்டிவிட்டு கட்சி தொண்டருக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தி, அதிலும் குறிப்பாக காவல்துறை சார்ந்த ஒரு பெண் காவலர் மீது தாக்கப்பட்டார்கள். சரிங்களா? இது போன்ற உட்கட்சி பூசுகளை தொடர்ந்து நீங்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிதான். நீங்க மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதற்கு முன்பு எல்லாருக்குமே தெரியும், மதுரையில முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அழகிரி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உட்கட்சி மோதல் இருந்துச்சு. அதுல கிருஷ்ணன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஆனால் அப்போது இருந்த முதலமைச்சர் அவர்கள் அதை பூசி அதை மறைத்து தன் குடும்பம் தான் வேண்டும், தன் குடும்பத்தில் தன் மகன் தான் காக்கப்பட வேண்டும் என்று காப்பாற்றினார். இது எல்லாருக்கும் அறிந்த உண்மை. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா சொன்னது போல நெல்லை மாவட்டத்துல மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கும் அங்க இருந்த மத்திய மாவட்ட கழக செயலாளர் அப்துல் வகாப் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? வகாப் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நீங்க அடுத்து நம்ம கட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கட்சியில இருந்து நீக்கல, மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. மாண்புமிகு செஞ்சின் மஸ்தான் அவர்களும் அமைச்சர். ஆனால் செஞ்சி மஸ்தானை மட்டும் மாவட்ட கழக செயலாளர் பதவியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கியது. சார், இந்த மோதல்களுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? பதவி, அதிகாரம், டெண்டர், பணம், இதுதான் அடிப்படையா இருக்குன்னு சொல்றாங்களே. கண்டிப்பாக அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை யார் அதிகமாக ஈட்டுவது, பொருளாதாரத்தை யார் அதிகமாக சேமிப்பது என்ற ஒரு போட்டி தான். நன்றி சார், நன்றி சார். சார், உங்களுடைய முதற்கட்ட தகவலை நான் பதிவு பண்ணிக்கிறேன். குமணராஜா சார், இந்த மோதல்கள், உட்கட்சி சண்டைகளுக்கெல்லாம் காரணமே பதவி, அதிகாரம், டெண்டர், பணம், இது மாதிரியான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்களே. இன்னும் உங்களுடைய கருத்து என்ன சார்? இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இழலும் கெடும் என்கின்ற வள்ளுவனுடைய வாய்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டினுடைய பொம்மை முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சகோதரர் குமார் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் வெறும் ஃபோட்டோ ஷூட் முதலமைச்சர் மட்டும்தான். அதாவது ஒரு முகமூடி வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைவரை ஒரு முதலமைச்சராக அவர்கள் முன்னிறுத்தி கொண்டு அவராலேயே கேள்வி கேட்க முடியாமல் இருக்கின்ற குறுநில மன்னர்கள். இந்த திருச்சியா KN நேரு, கோயம்புத்தூரா இவர் பழனிசாமி, அதாவது பொங்கலூர் பழனிசாமி, திண்டுக்கல் ஏரியாவா பெரியசாமி, சென்னையா சேகர்பாபு, செயல்பாபு என்று சொல்லி கொடுக்கின்ற சேகர்பாபு, இவர் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட பகுதியின் கீழ் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அந்த வேறு ஒன்றும் செய்யலைங்க. தாயகம் கவின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா, சிவகுமார், அவர் பேர் வந்து சிவகுமார், அஃபீஷியல் MLA பேர். ஆனால் கட்சி வட்டாரத்தில் அவருக்கு தாயகம் கவி. அவர் வந்து கிழக்கு மாவட்டத்தில் அமைச்சர்கிட்ட கேட்காம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி. அதுக்கு செய்ய வேண்டியது MLAவோட வேலை. அதுதான் அவர் செஞ்சார். செஞ்ச உடனே சேகர்பாபு
அந்த நிகழ்ச்சி மட்டும் நீ நடத்துறா, உன்னை இந்த ஏரியாக்குள்ள எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, இல்ல, எவனா இருந்தாலும் சரி, இதுதான் அப்பொழுதிலிருந்து எவனா இருந்தாலும் சரி, நீ எம்எல்ஏ பகுதிக்குள்ளேயே வர முடியாத நிலைமை, நீ இனிமேல் வரவே முடியாது என்பது சொல்லுது. இந்த இப்போ பொறுத்தளவு இருக்கும். நம்ம சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் வந்து அவருடைய மூலத்தை தெளிவாக சொன்னார். சகோதரர் குமார் வந்து தெளிவாக சொன்னார். என்ன கேட்குறாங்கன்னா, இது இந்த பேப்பர்லையும் வந்திருக்குது, வேற ஒன்றும் அலுவலகம் கட்டுவதற்கான இடங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கலை பிரதீப்குமார் மற்றும் அலுவலர்கள், மண்டல தலைவர், மாமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்று குறிப்பிட்டிருந்தது. அமைச்சரின் இந்த பதிவிற்கு கமெண்ட் பகுதியில் சில லால்குடி மண்ணின் மைந்தனை காணவில்லை என்று எம்எல்ஏ எங்கே என்றும் கேள்விகளை பதிவிட்டனர். கேள்விகளை மக்கள் கமெண்ட் பகுதியில் கேட்கிறாங்க. இதனால் விரக்தி அடைந்த சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அந்த பதிவின் கமெண்ட் பகுதியில் அபிஷியல் வெப்சைட்டுங்க, ஃபேஸ்புக்கு, அமைச்சருடைய ஃபேஸ்புக்கில் சொல்றாங்க, லால்குடி சட்டமன்ற தொகுதி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ இயற்கை எய்துவிட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டது என்று பதிவிட்டார். இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது வந்து பேப்பர்ல வந்த செய்தி இல்லைங்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட நமது எம்ஜிஆர் பத்திரிகையில வந்த செய்தி அல்ல. KN நேருவினுடைய பேஸ்புக்ல வந்த பகுதி. அதாவதுங்க, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சோத்துல பூசணிக்காயை மறைக்குதுப்பாங்க. நம்ம ஜிஜி சிவா அவர்கள் வந்து சோத்துல இமயமலையே மறைக்க பாக்குறாரு. அதாவது எவ்வளவு மோசமாக நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்க நேரத்தில் நீங்க பேசுங்க, நாங்க எங்க நேரத்தில் பேசுறோம். சொல்லுங்க. கனிமொழி அவர்கள் இன்றைக்கு டிஆர் பாலுவை வந்து வயசுக்கு மீறி மட்டம் தட்டிட்டு இன்னைக்கு திமுகவுடைய பாராளுமன்ற குழு தலைவராக மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறார். அது எதற்காக என்பது இந்த ஊடகத்துக்கு வரையும் ஊரறியும். அந்த கனிமொழி அவர்கள், பிரதம மந்திரி அவர்கள் தூத்துக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வருகிறாருங்க. வந்த உடனே கனிமொழி அவருடைய பெயர் அதில் இடப்படவில்லை, போடப்படலை. உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதம மந்திரியினுடைய நிகழ்ச்சியில் மக்கள் பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவருடைய பெயர் போடப்படவில்லை, அவர்கள் போகப் போவதில்லை, திமுக முழுவதுமாக புறக்கணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி என்றால் ஒரு பல லட்சம் மெம்பர்களுடைய, உறுப்பினர்களுடைய, பல லட்சம் வாக்காளர் பெருமக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற எம்எல்ஏவை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஒரு நியாயம். அதான் ஏற்கனவே வடிவேல சொன்ன மாதிரி, இவங்களுக்கு தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தா ரத்தம். எப்படி என்றால் இவர்களை யாரை ஏமாற்ற பார்க்கிறார்கள்? முதலமைச்சர் கேட்க முடியாதுங்க. ஏன் சார் கேட்க முடியல? அதான் கேள்வி. அதுதான் பிரச்சனை. நீங்க எம்எல்ஏ கேட்டீங்கன்னா KN நேருவை கேட்கணும்னா, KN நேரு வந்து திருச்சி பகுதியினுடைய குறுநில மன்னர் இல்ல சார், சர்வாதிகாரியா நான் மாறி நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு சார். ஒன்னும் கிழிக்க மாட்டாரு, சும்மா சொல்லுவாரு. அதோட பேச்சோட சரி. இல்ல கடுமையான சொற்கள் வேண்டாம் முதலமைச்சர் இல்லையா? இல்ல நான் தவறா ஒண்ணு சொல்லலையே, நம்ம ஒன்னும் தவறா சொல்லல. முதலமைச்சரை பத்தியோ தனிப்பட்ட முறையில் அவர் தவறாக சொல்லலை. ஆனால் அவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக அவர் முதலமைச்சருக்கேவும் கட்டளை சொல்வதற்கே பல்வேறு இடங்கள் இருக்கிறது. நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல பப்ளிக்ல. அது முதலமைச்சருக்கே இந்த இடத்துக்கு இந்த விஷயத்துல இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க, இந்த மாதிரி போய் சொல்லுங்க, செஸ்ல என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், செஸ்ஸுக்கு வந்த போது மட்டும் இந்திய பிரதமர், மற்ற நாள்ல எல்லாம் இவர்களுக்கு ஒன்றிய அரசு, ஒன்றிய பிரதமர் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவருடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் யாருடைய அவரே சொல்றாருல்ல, விடிஞ்சு எந்திரிச்சா யாரு என்ன செய்வீங்களோ, என்னால எப்படி என்ன நடக்க போகுதோ இல்ல சார் அப்படிங்கிற கேள்வி அதான் இருக்கு. இப்ப ஒரு முதலமைச்சரையே இந்த அமைச்சர் பெருமக்கள் புலம்ப வைக்கிறாங்களே. ஆமா. ஒரு எம்எல்ஏ KN நேருவை இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்க. திரும்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா எம்எல்ஏவாக போட்டியிட? அது KN நேரு கையில தான் இருக்குது. KN நேரு பார்த்து என்ன முடிவு சொல்றாரோ, திருச்சி மாவட்டத்துல திருச்சி பகுதி அந்தந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் நாளைக்கு சவுந்தரபாண்டியன் தொடர்ந்து மக்கள் செல்வாக்கோட இருந்தாலும் கூட KN நேரு அவர்கள் என்ன முடிவு செய்யறா? இல்ல அதான் முடிவு ஃபைனல் ஆகும். இல்ல அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல. அதுல வந்து என்னன்னா, இவர் வந்து அவங்க ரெண்டு பேர் மோதிட்டு இருக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை, நேருவை கேள்வி கேட்கறதுக்காக ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அவரை வந்து கலைஞர் மாதிரி ராஜேந்திர பயன்படுத்துவார் தெரியுது. செஞ்சி ராமச்சந்திரனை மட்டம் தட்டுவதற்காகத்தான் பொன்முடியை கொண்டு வந்தாங்க.
இங்க வந்து திருவண்ணாமலையில இங்க தலைமையே வந்து தங்களால control பண்ண முடியாத குறுநில மன்னர்களை control பண்றதுக்காக தலைமையை இல்ல மாத்தி சார், சொல்றாங்களே சார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தெளிவாக தாயுள்ளத்தோடு அத்துணை நபர்கள் அரவணைத்து வருகிறார்கள். நீங்கள் சொல்வது போன்று இவர்கள் சொல்வது போன்று ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் இது போன்று நேம் பண்ணியே சொல்றாரு சார். இவருக்கு பதிலா தான் இவரை வளர்த்தாங்க. இவரை கட்டுப்படுத்த தான் இவர் மட்டும் இல்லைங்க, இவர் மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ எல்லாருமே மனச்செல்வன் எம்எல்ஏ இருந்து எல்லாரும் மதிப்புக்குரிய அமைச்சர் மக்கள் பார்க்க சொல்லுவாரா? எந்த அடிப்படையில் சொல்றாரு? அமைச்சர் திருவிக நகர் தொகுதியை சட்டமன்ற மிரட்டினாரா? இதெல்லாம் ஆதாரம் வச்சிருக்காரா? எப்படி சொல்லக்கூடாதுங்க? இங்க பாருங்க, கவிக்கு வேணா போன் போட்டு கேட்டு பாருங்க. 19 திருவிக நகர் தெளிவான முறையில் மக்கள் பணி செய்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும், அமைச்சருக்கும் ஏழாவது பொறுத்து போல பொய் குற்றச்சாட்டு வைத்து ஒருபோதும் ஏற்படுவதில்லை. இவர்களுக்கு திமுக பாட்டியாக இருக்கக்கூடிய சென்னையை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும். சென்னையில் பிளவாத அரசியலை கையில் எடுக்க வேண்டாம். இதுதான் இல்ல சார். இப்போ சென்னை மட்டும் சொன்னார்னா பரவாயில்ல, தமிழ்நாடு முழுக்கவே யார் யார் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விவரத்தை சொல்றாரு. அதுதான் தவறான குற்றச்சாட்டு சார். எந்த இடத்துல எந்த பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் உடனே எதிர்ப்பு, பிளவாத அரசியல் பிடிக்கவில்லை, மட்டம் தட்டி விட்டார், ஓரம் கட்டி விட்டார். இதுவெல்லாம் எத்தனை போய் குற்றச்சாட்டு திமுக அமைச்சர் மீதோ சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் எத்தனை தமிழ்நாடு டாக்டர் எழிலன் ஒதுக்கப்படலையா? இல்லை, ஒதுக்கப்படலையா? இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு. அனைவரும் அங்கே சகோதர சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே ஒருமித்த கருத்தோடு பயணிக்கிறார்கள். இதெல்லாம் பொய்யான சென்னையில மேயர்ங்கிறது எவ்வளவு பெரிய பதவி. மேயர் வந்து மேயர் வந்து சேகர் பாபுக்கு கொலை முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. இங்க பாருங்க, சேகர் என்ன சொல்லணுமோ சேகர் பாபு சொன்னதான் மேயர் சொல்லணும். அதுதான் வயதுக்கு குமரராஜா சாரோட பாயிண்ட் வந்து குறிப்பிட்ட அமைச்சர்கள் பேசுறது இல்ல. அவர் நியாயமா வரேன் சார். அவரோட பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, குறிப்பிட்ட அமைச்சர்கள் யாரையும் சொல்றது அவரோட நோக்கம் இல்லை. எல்லா பகுதியிலையும் இப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவர் குறுநில மன்னர் போல செயல்படுறாங்கிறது அதுதான் இல்லன்றதா என்னுடைய வாதம் சார். இல்லாத ஒன்றை இருப்பதாக எப்படி இல்லாத வாதம்? எப்படி திருச்சி சிவாவை அடிச்சுப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்காரங்க அடிப்பீங்க, அவரை 10 பேர் மேல கேஸ் போட்டு சொல்லுவீங்க. திமுக சிவா மேல கேஸ் போட்டாங்களா, வேறு மேல கேஸ் போட்டாங்களா? சார், அந்த தாக்குதல்ல எம்எல்ஏ உடைய பெயர் இருக்கு, திமுக எம்எல்ஏ இருக்கிறாரு. எம்எல்ஏ சொல்ற எம்எல்ஏ சொல்றாருங்க. ஏதாவது காணொலி எல்லாமே வந்தது. அதான் சொல்லிருங்க. தொண்டர்கள் சண்டை போட்ட காணொலி தான் சார். அமைச்சரோ நீங்க சொல்லக்கூடிய சட்டமன்ற காணொலி காட்சியில வந்துட்டு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திமுக தலைமை கட்டுப்பட்டு தான் கடைக்கோடி தொண்டன் வரை இன்றாலும் ஒருமித்த கருத்தோடு எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு. திருச்சியை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும். யாரு எந்த கண்ட்ரோல் சொல்றாங்களே சார். இப்ப ஏன்னா KN நேருடைய மகனுக்கு கேட்டதாகவும் அதுல வந்து ஒரு உட்கட்சி விவகாரத்தால இல்ல இது கூட்டணி கட்சிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததாகவும் சொல்றாங்களே. நீங்களும் படிச்சிருக்கீங்க, தேர்தலுக்கு முன்பாக திருச்சி மாவட்டத்தினுடைய திமுகவுடைய மூத்த நிர்வாகி வெளிப்படையா சாதி ரீதியாக அவர்கள் சம்பந்தப்பட்ட KN நேரு சம்பந்தப்பட்ட ஜாதி மக்கள் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, மற்ற சமுதாயம் எல்லாமே யாருமே எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொல்லல. திமுகவினுடைய மூத்த நிர்வாகி அவரே சொல்லியிருக்கிறாரு, புத்தகத்தில் வந்திருக்குது, பேப்பர்ல எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக தெரியுது. விருதுநகர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா இவரு பண்றாரு, KKSSR ராமச்சந்திரன் தான் கண்ட்ரோல். அந்த மாவட்ட தென் மாவட்டத்தில் எவனுமே அவரை மீறி எதை செய்ய முடியாது. சரி சார், இதெல்லாம் நான் உங்களுடைய முதற்கட்ட தகவலாக எடுத்துக்கிறேன். ஆவடிக்குமார் சார், இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஆதிக்கத்தால் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை பலவீனப்பட்டிருக்கா? உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து சொல்லுங்க. பலவீனப்பட்டது அது என்னவோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. இவங்க வந்து நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதிக்கம்னு சொல்ல முடியாது. இவங்க மாநிலத்தை பிரித்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் குத்தகைக்கு ஏற்கனவே விட்டாச்சு. அவங்க வந்து கட்டுப்பாட்டில் இவர் ஸ்டாலின் பிஸ்னஸ் மாதிரி சொல்கிறீங்களே. ஆமாங்க, வேற என்ன இது நடக்குது? அரசியலே இன்றைக்கி அப்படி தானே ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி என்ன இப்போது அது பிஸ்னஸ் இல்லைன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் மொத்த பேரும் வந்து நேரு சொல்கிறத கேட்டுக்கிட்டு எம்எல்ஏங்கெல்லாம் விரட்டி அடிப்பாங்க. அது கூட எதிர்கட்சி எம்எல்ஏன்னா பரவாயில்ல, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இவரை விட அதிகமான முறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கே இந்த நிலைமைன்னா இவங்க புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனச்சநல்லூர் எம்எல்ஏ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதனால் முழுக்க
ஒவ்வொரு மாவட்டத்தையும் அந்தந்த குறுநில மன்னர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அங்கே வந்து ஏவாவில் மேலே மீறிக்கிட்டு அந்த மாவட்டத்தில் ஏதாவது செய்ய முடியுமோ அவர் போதாதுக்கு அங்கேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் படையெடுத்து வந்து விழுப்புரம் வரைக்கும் அவருடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியிருந்தார். இப்போ பொன்முடி இப்போ துளி தெரிந்துட்டார். இப்போ அவரை விரட்டி அடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆளுங்கள்லாம் வந்து மஸ்தானை காலி பண்ணிட்டாங்க. அடுத்து வசந்தம் கார்த்திகேயனுக்கு வருவாங்க. அதனால் இவர் ஒரு கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியாக இருந்தால் இது பரவாயில்ல. இது குடும்ப ரீதியாக மன்னர் ஆட்சி நடக்குது, வாரிசுகள் இருக்காங்க, அங்கங்கே குறுநில மன்னர்கள் நியமித்து வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அவங்களோட வந்து கூட இருக்கிற படை வீரர்களே ஒத்து போகாமல் அப்பப்போ கூக்குரல் எழுப்புகிறாங்க. அந்த கூக்குரல்கள் கவனிக்கப்படாதனால இப்போ நமக்கெல்லாம் தெரியுது. அதை கூப்பிட்டு சமரசம் பண்ணி இவருக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருந்தாங்கன்னா அவர் பாவம் ஏன் சவுந்தரபாண்டியன் இவ்வளவு எல்லாமே இந்த பொருளாதாரம்ன்ற ஒரு வேற என்ன அவருடைய பிரச்சனை தீர்ந்துருக்கும். இவர் வந்து இப்போவே நம்ம பார்வையிடுறதுக்கே நம்மளை கூப்பிட மாட்டேன்றாரு, டெண்டருக்கு எங்கே கூப்பிட போறாரு அவருக்கு பயம். அதனால அவர் சொல்றாரு. அதனால முழுக்க இன்றைக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. வர்த்தக குடும்பத்தினுடைய தலைவராக ஸ்டாலின் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கையிலோ அல்லது அவருடைய கண்ட்ரோலில் இந்த நிர்வாகம் இல்லை. நிர்வாகத்திற்கு அங்கங்கே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சரி, நன்றி சார். நன்றி சார். சத்தியமூர்த்தி சார், திமுகவினுடைய எதிர்காலம் இந்த உட்கட்சி பூசல்களால் பாதிக்கப்பட்டிருக்கா? அவங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை சொல்லுங்க சார். கண்டிப்பாக நீங்க அந்த பதினுடைய ஆழத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ஒருவர் வந்து இயற்கை எழுதினார் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு அப்படின்னா மன ரீதியா நிறைய பாதிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் மட்டும்தான் அவரால் அந்த பதிவு போட முடியும். அந்த பதிவு போட்டது கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான். சரிங்களா? அப்படி ஜிஜி சிவா அவர்கள் சொல்வது போல அப்படி அவர் போடவில்லை, அட்மினி தான் போட்டார் என்றார், அவங்க சைபர் கிரைம்ல ஒரு வழக்கு ஒன்று கொடுத்திருக்கணும். இது நாங்கள் போடவில்லை, நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் போடவில்லை, என் மீது யாரோ காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போட்டுள்ளார் என்று வழக்கு ஏதாவது உண்டா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சமூக நீதி பேசக்கூடிய திமுக, சமூக நீதியை நாங்கள் ரொம்ப பெரிய இதுல பாக்குறோம், எங்களுக்கு எல்லாருக்கும் சமம்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க செஞ்சி மஸ்தான் அவர்கள் திண்டிவனம் தொகுதி அந்த மாவட்ட கழக செயலாளர் திண்டிவனம் தொகுதியுடைய பொறுப்பாளராக இருக்காரு. இதே அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய விக்கிரவண்டி தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கு. ஆனா செஞ்சி மஸ்தானி மாவட்ட கழக செயலாளர் நீங்க இருக்கீங்களா? திண்டிவனம் தொகுதியில 26,000 ஓட்டுகள் மற்ற கட்சியை விட அதிகமா வாங்கி கொடுத்தாரு அவரு. ஆனா நீங்க இருக்கக்கூடிய விக்கிரவண்டி தொகுதியில 1890 உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லையோ சார்? ஆமா, வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவர் நீங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது கூட எந்த தொகுதியில் வாக்குகள் குறைகின்றதோ அந்த தொகுதியில் நான் மாவட்ட கழக செயலாளர் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. சரிங்களா? குறைந்த வாக்குகளுக்கு நடவடிக்கை எடுக்கல, அதிகமா வாங்கி கொடுத்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காரு. சரிங்களா? இது இன்னொரு பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இல்ல இது எந்த வகையில பாதிப்பை ஏற்படுத்த போகுது? என்ன வேணா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நீங்க இந்த கடைசில இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் பேசும்போது கூட சார் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன் சார். ஜிஜி சிவா எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்றாங்க சமூக நீதி சமத்துவம்னு பேசுற திமுகவுல மக்கள் பிரதிநிதிகளே ஒரு அடிமை மாதிரி அந்த மாதிரி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து? அன்புக்கு வேண்டுமானால் அடிமையாக இருக்கலாமா ஒழிய நீங்கள் சொல்வது போன்று அரசு ரீதியிலே அமைச்சர் ரீதி அடிமை என்பது ஏற்புடையதல்ல. ஆகவே யார் தவறு செய்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்வது போன்று இது உண்மையாக இருந்தால், இது பொய் தான் உங்களுக்காக சொல்லுகிறேன், இது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக திரு தளபதி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். இதில் யாருக்கு எந்த விதமான யார் மேலே நடவடிக்கை எடுக்க முடியலங்கிறது தானே சார். கோட்டியா இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் ஒரு நடவடிக்கை விஷயத்துல ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கிறாங்களே. 13 பேரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்களே, சொல்லுங்க. அந்த செய்தி மட்டும் தெரியாது. ஏன்னா அப்படி சொன்னா திமுக மீது நன்மதி போந்துட்டு ஆக அந்த செய்தி மட்டும் அண்ணன் மறைப்பாரு. இல்ல 13 பேரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். வரலையே. நீங்க பார்க்கல சார், நான் என்ன சார் பண்ண முடியும்?
நீங்க முரசொலியை மறுநாள் பார்த்திருக்கணும். அதுல வரக்கூடிய செய்தி இல்ல பார்த்து அப்ப அவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே கற்பனையான வாதம், நீங்க சொல்றது மட்டும் தான் சரின்னு சார் எடுத்துக்கிறார். ஒன்றிரண்டு தவறு நடப்பது இந்தியாவில் இருக்கிற அத்துணை கட்சிகளுக்கும் ஒரு தெளிவான முடிவுதான். அது அத்துணை கட்சியில் இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் அப்படி தவறு செய்த திமுக அரசு, குறிப்பாக திமுக தவறுகள் சொல்றாரு இல்லையா? இல்ல அது ஏற்புடைய வாதமா தான் இருக்குது. தவறுக்கு நான் வந்து சொன்ன போலங்க சார், எல்லாரும் மனிதர்கள் தானே சார். உணர்ச்சிவசப்பட்டு ஒரு சில தொண்டர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அறிவுரை சொல்லலாம், அல்லது அறிவுரை கொடுத்து அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் கட்சியிலிருந்து நீக்கலாம். அதை தானே திமுக தலைமை ஏற்கனவே செய்திருக்கிற. திருச்சி சிவா அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டில் அந்த பிரச்சனை சண்டையில 13 பேரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்களே, தவறான தகவலுங்க. நீங்க இல்ல இல்ல சார், உங்களுக்கு தெரியல சார். அது எப்படி சார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான உண்மை கருத்துல சொன்னா மட்டும் அண்ணா ஏத்துக்க மாட்டாரு. ஆனா இவர் சொல்லிட்டு போய் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். மக்கள் ஏத்துப்பாங்களா? நடவடிக்கை எடுப்பதற்கு யார் இது பாரு சார், திமுக தலைமை, திமுக சார், திமுக தலைமை அண்ணன் தளபதி அவர்கள் யாருக்கும் ஆதரவாக ஒரு தலைப்பன் செயல்பட அவசியம் அவருக்கு இல்ல சார். அவர் நடுநிலையாக செயல்படுகிறார். தவறு எந்த கொம்பன் செய்தாலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இல்ல அப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறது தாராளமா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். குமரராஜா சார், முதலமைச்சர் யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்றத சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? தவறான செய்தி, அது உண்மை அல்ல. இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற ஆட்சி தங்களுடைய குடும்பத்திற்கும் தனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், அதாவது மீண்டும் இப்பொழுது 40 தொகுதிகள் ஜெயித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு தனக்கு இருப்பது போல காட்டிக்கொள்வதற்காக குறுநில மன்னர்களை, தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை நாளைக்கு அவர்கள் இல்லாமல் தன்னுடைய கட்சியை நடத்த முடியாது, தன்னுடைய பணியை செய்ய முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டுதான் குறுநில மன்னர்களை முழுக்க இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரு விஷயத்தில் அவர் திருச்சி சிவா மேட்டலில் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த சவுந்தரபாண்டி மேட்டலில் நடவடிக்கை எடுக்கவில்லை. சரி, எவ்வளோ நடக்குது இல்லைங்க. முதலமைச்சர் சம்பந்தமாக ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? இல்லை, எந்த விவரத்துக்குமே அவர் கொடுத்த மாதிரி தெரியும். அப்புறம் என்ன, நீங்கள் வெறும் முதலமைச்சர் மட்டுமல்ல, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏகபோக தலைவர். நீங்க தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்க நீங்க சம்பந்தப்பட்ட அந்த நபரே சொல்லி இருக்கிறார், இதை நான் பதிவிடவில்லை என்று. அதற்கு பிறகு திமுக தலைவர் எப்படி சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? செய்தித்தாளர் வந்து எத்தனை உண்மை இருக்கு, அத தவறான செய்தித்தாளர் மறுப்பு செய்தி போடலையா? நீங்க எல்லாம் பார்க்கலையா? அது போல தான் இதுவும் இல்ல. அட்மின் போடுனா நீங்க சைபர் கிரைம்ல குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களா? உதவியாளர் கூட இருப்பவர் தவறு, அதற்கெல்லாம் காவல் நிலையத்தில் புகார். இல்ல, எம்எல்ஏ இறந்து போயிட்டாருன்னு ஒரு உதவியாளர் போஸ்ட் போடுவார், மன்னிப்பு கேட்கலாம். அவர் மன்னிப்பு கேட்கலாம், சொல்லி விட்டு இருக்கலாம். யூகத்தின் அடிப்படையில் ஒரு அமைச்சர் மீது 19 அரசியல் தேடுவது 19 குற்றச்சாட்டை யாருமே இங்க வைக்கல. நடந்த விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. நடந்திருக்கிறது மறுக்கல சார், ஆனால் அது அவர் பதிவிடவில்லை, தவறுதலாக உதவியாளர் செய்துவிட்ட தவறு அவரை சொல்லும் போது மீண்டும் மீண்டும் அவர் மீது எப்படி? நேரம் குறைவா இருக்கு. குமரராஜா சார், உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. முகநூல் பதிவில் தெளிவாக அவருடைய முகநூல் பதிவு அபிஷியல் முகநூல் பதிவில் இருக்கிறத தான் எடுத்து போட்டிருக்காங்க பேப்பரில். தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்தையும் அவங்க சொல்லவே கிடையாது. இது முதலமைச்சருடைய அவர் செயல்பட முடியாத முதல்வராக இருக்கிறார் என்பதை தெளிவாக மக்களிடம் எடுத்து காட்டுகிறது. பாதிக்கப்படுகின்றது மக்கள் தான். சட்டமன்ற பிரதிநிதியை அசிங்கப்படுத்துவதும் அவரை அவமானப்படுத்துவதும், அந்த 6 லட்சம் மக்களை 6 முதல் 10 லட்சம் மக்களை அவமானப்படுத்துவது, இதை போல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும். 2026 சட்டமன்றத்தில் மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள். நன்றி சார். நிகழ்ச்சிக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.